ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்தேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமேன்னு. பீர்க்கங்காயை நல்லா காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிடுங்க. பட்டை எல்லாத்தையும் சீவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கோங்களேன். நல்லதாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவைக்கேற்ப வந்து பச்சை மிளகாய், நான் வந்து 6 பச்சை மிளகாய் போட்டேன். 6 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குக்கரில் போட்டேன். பாசிப்பருப்பில் தான் நான் செஞ்சேன். நீங்கள் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு அதோட பீர்க்கங்காய், நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்களேன், அதான் வந்து ரொம்ப முக்கியமானது. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மூடிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுங்க. பருப்பு வந்து வெந்துடும். சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு எப்பவுமே ஜீரகம் சேர்க்கணும். போட்டு தாளிச்சிட்டு இந்த வெந்த பருப்பை தூக்கி அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னுமே வந்து குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி.